ஓகே. ஸோ இது வரைக்கும் பார்த்துருந்தோம். ம். ஸோ இப்போ ஹேஷ் மேப்பில் எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டு இருந்தோமா? ஸோ இப்போ ஹேஷ் மேப்பில் ஒவ்வொரு இன்புட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 1,4ல் 1,4 அப்படியே இருக்குமா? ஓகே. ஸோ 1,4 போட்டுருவோம். ஸோ அடுத்து 2,5க்கு வந்துட்டு 2 வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் 2 ரெண்டாவது பால பெயிண்ட் அடிக்கிறோமா? அப்போது ஹேஷ் மேப்பில் டேரெக்டாக அப்படியே போட்டுடலாம். அடுத்து இப்போ 1,3 இப்போ ஃபர்ஸ்ட் பாலை திரும்பியும் 3ஆல் பெயிண்ட் பண்ணுறோம். ஸோ அப்போது இதை தூக்கிடுவோம். 4ல் இருக்கிறத 3 ஆக்கிக்கலாம். ஓகே சா ஓகே. ஸோ அப்போது எனக்கு இந்த செட்டே வேண்டியதில்லை. நான் ஹேஷ் மேப் சைஸ் வச்சு எடுத்துடலாம் இல்லையா? இப்போ ஹேஷ் மேப்போட சைஸ் என்ன? ஃபஸ்ட்டு 1,3 போடுறப்போ 1 இருந்தது. ஹேஷ் மேப்ஸ் 1,3 போடுறப்போ 1 இருந்தது. அடுத்து 2,5 வர்றப்போ 2,5 இன்சர்ட் பண்ணிட்டேன். அப்புறம் 2 ஆச்சு. அடுத்து 1,3 இன்சர்ட் பண்ணுறப்போ எனக்கு 1,4 வந்துட்டு 1,3 மாற்றிட்டேன். அப்போ சைஸ் வந்துட்டு எனக்கு திரும்பியும் 2 தான் ஆச்சு. அடுத்து 3,4 3,4 இன்சர்ட் பண்ணுறப்போ எனக்கு சைஸ் என்ன? இப்போது 3. ஓகே. இப்போது எனக்கு இந்த அவுட்புட் வந்துடுச்சு. கரெக்டா? ஸோ அதே மாதிரி இதுக்கும் வருதான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ என்ன பண்ணேன்னா ஒன்றுமே பண்ணல நான். இதை அப்படியே தூக்கி ஹேஷ் மேப்பில் போட்டேன். ஹேஷ் மேப்போட சைஸை ஒவ்வொரு டைமும் ரிட்டர்ன் பண்ணுறேன். அவ்வளோதான் இது இந்த அப்ரோச். அதே ஆயிரம். ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஆனால் இவனுங்க மீடியம் டிஃபிகல்ட்டின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஒர்க் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா ரொம்ப சிம்பிளான அப்ரோச்சாக இருக்குது. ஏதாச்சும் உள்ளே வச்சுருப்பானுங்க. அதுதான் இதுக்கும் செக் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ 0,1 இது ஓகே. ஹேஷ் மேப் வந்துட்டு இப்போது 0,1 போட்டுக்கலாம். ஓகே. அடுத்து 1,2 1 ஃபர்ஸ்ட் பால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பெயிண்ட் பண்ணுறாங்க. 1,2 அடுத்து 2,2 இப்போ ரெண்டாவது பால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பெயிண்ட் பண்ணுறாங்க. 2 அதே மாதிரி இப்போவே நான் ஆன்சரை இது பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட் டைம் இன்சர்ட் பண்ணுறப்போ 1, செகண்ட் டைம் இன்சர்ட் பண்ணுறப்போ 2, மூணாவது டைம் இன்சர்ட் பண்ணுறப்போ சைஸ் 3. இப்போ 2,2க்கு அப்புறம் 3,4 இன்சர்ட் பண்ணுறாங்க. கண்ட்ரோல் சி. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மூணாவது பால் பெயிண்ட் பண்ணுறதுனால 3,4. இப்போ சைஸ் என்ன? 4. அடுத்து 4வது பாலை 5வது கலரில் பெயிண்ட் பண்ணுறாங்க. ஓகே. இப்போ 4வது பால் ஃபஸ்ட் டைம் தான் பெயிண்ட் பண்ணுறாங்க. அதையும் இன்சர்ட் பண்ணிடுறோம். ஸோ இப்போது சைஸ் வந்துட்டு 5. இப்போ அவுட்புட் என்ன? 1 2 2 3 4. ஆனால் எனக்கு ஆன்சர் இங்கே 1 2 3 4 5. ஏன் அப்படி வருது? ஓகே. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க இங்கே? denotes the number of distinct colors. கலர் வந்துட்டு டிஸ்டிங்க்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கலர் வந்துட்டு இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஸோ டூப்ளிகேட் வந்துடுச்சு. ஆனால் நம்ம வெறும் செட்டு மட்டும் இங்கே யூஸ் பண்ணலாமா? செட்டு மட்டும் யூஸ் பண்ணால் தப்பாக வருது. வெறும் ஹேஷ் மேப் மட்டும் யூஸ் பண்ணால் ஒரு இது கரெக்டாக வருது, ஒரு இது தப்பாக வருது. ஸோ ரெண்டையும் சேர்ந்து யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஹேஷ் மேப்பில் போட்டுட்டேன். ஸோ 0,1 வர்றப்போ செட்டில் செட்டில் வந்துட்டு கலர் வந்துட்டு 1 ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அப்போ இங்கே செட்டோட சைஸ் நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். இனிமேல் செட்டோட சைஸ் இப்போ 1. அடுத்து இங்கே நான் 1 இன்சர்ட் பண்ணுறப்போ ஹேஷ் மேப்பில் இன்சர்ட் ஆகிடும். கலர் வந்துட்டு 2. இப்போ செட்டோட சைஸ் வந்துட்டு 2. அடுத்து நான் திரும்பியும் 2வது பாலுக்கு 2வது கலர் அடிக்கிறப்போ 2 வந்துட்டு ஏற்கனவே இருக்கு இல்லையா? ஸோ ஹேஷ் மேப்பில் செக் பண்ணுறதுக்கு ஓகே. ஹேஷ் மேப்பில் கலரை கீயாக வச்சுருந்தோம்னா ஈஸியாக செக் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு ஓகே, இட்ஸ் ஓகே. 2வது பால் தானே, திரும்பி இதில் ஆட் பண்ணுவோம். ஓகே. செட்டில் ஆட் பண்ணலாம். ஆனால் செட்டில் ஆட் பண்ணால் 2 தான் வரும். ஏன்னா ஏற்கனவே 2 இருக்கு இல்லையா? அதனால் அது ஆட் ஆகிக்காது. ஸோ அப்போ வெறும் 2 தான். ஸோ இப்போ 3,4 மூணாவது பாலுக்கு 4 பெயிண்ட் அடிக்கிறப்போ செட்டில் வந்துட்டு திரும்பி 4 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 4 ஆட் பண்ணுறப்போ செட்டோட சைஸ் வந்துட்டு 3 ஆகும். இப்போ திரும்பி 4வது பாலுக்கு 5வது பெயிண்ட் அடிக்கிறப்போ செட்டு 5 வந்துட்டு செட்டில் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ செட்டோட சைஸ் வந்துட்டு 4. ஸோ 1 2 2 3 4 ரெண்டாவது எக்ஸாம்பிள்.
ஓகே 1 2 2 3 4 அச்சா. ஸோ இப்போ எனக்கு இந்த அப்ரோச் வேலை செய்யும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹேஷ் மேப் integer comma integer hm equal to new hash map hash map அடுத்து செட். இது வந்துட்டு distinct color equal to new set of okay equal for n equal to 0 I less than control C query from 0 dot time plus if இருங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு எடுத்தா பால் கலராக எடுத்து நான் ஹேஷ் மேப்பில் போடுறேன்னா. ஸோ இப்போ வந்துட்டு பால் வந்துட்டு ஃபஸ்ட் இருக்கிறது. ஓகே, இன் பால் ஈக்குவல் டு queries ஆஃப் ஐ ஃபஸ்ட் எலமெண்ட் 0, அதனோட கலர் வந்துட்டு queries ஆஃப் ஐயோட 1. ஓகே, இப்போ ஸோ எனக்கு பாலும் கலரும் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஹேஷ் மேப்பில் ஒவ்வொன்றா எடுத்து போடுறேன். இஃப் நான் வந்துட்டு ஓகே இப்போ வந்துட்டு இந்த இது ஓவர் ரைட் பண்ணுறேன் இல்லையா, இங்கே இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஸோ இங்கே வந்துட்டு எனக்கு 1,3 வர்றப்ப நான் 1,4 ஓவர் ரைட் பண்ணுறேன். ஸோ ஹேஷ் மேப் டாட் கண்டைன்ஸ் கீ ஆஃப் என்னன்னா, இந்த பால் ஏற்கனவே அந்த பால் பெயிண்ட் அடிச்சிருந்தேன்னா ஹெச்எம் டாட் போர்ட் என்ன பண்ணோம், ஹெச்எம் டாட் போர்ட் பால் கமா கலர். கரெக்டா? அதான் ஓவர் ரைட் பண்ணிடணும். அடுத்து அதே கலர் இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ அப்போது நான் இங்கே 4 போட்டேன் இல்லையா, 4 வந்துட்டு ஒரே ஃபஸ்ட்டு பாலில் 4 பெயிண்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் அதை 3வது பெயிண்ட்டாக அடிக்கிறப்போ 4 போயிடுச்சு இல்லையா. ஸோ அப்போ நான் இங்கே கலர் செட்டில் வச்சுருக்கிறத ரிமூவ் பண்ணணும் இல்லையா. கலர் செட் டாட் ரிமூவ் ஓகே, இந்த முன்னாடி எதுக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன கலர் இருந்ததோ அதை ரிமூவ் பண்ணி ஆகணும். ஸோ அப்போது இன் ப்ரீவியஸ் கலர் ஈக்குவல் டு ஹெச்எம் டாட் கெட் என்னது இந்த பாலுக்கு என்ன கலர் இருக்குன்ட்டு நான் வாங்குகிறேன். வாங்கி அந்த கலரை செட்லேருந்து ரிமூவ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமாக இது வந்துட்டு இந்த ஏற்கனவே அந்த பால் இருந்தா ஓகே ஹேஷ் மேப்பில் அடித்த பாலுக்கே திரும்பி கலர் அடிக்கிறேன்னா இந்த மாதிரி பண்ணணும். இல்லை ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் அப்படின்னா ஹெச்எம் டாட் போர்ட் அந்த பாலுக்கு அந்த கலர் ஹேஷ் மேப்பில் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் control C distinct color dot add அந்த கலரை ஆட் பண்ணி விட்ருவேன். இப்போ வந்துட்டு ரிசல்ட் ஆஃப் ஃபைல distinct color dot size ஆட் பண்ணுறேன். ஓகே, அடுத்து
இதை ரன் பண்ணால் எத்தனை எரர் வர போகுதுன்னு தெரியல. எல்லாமே எரர் தான். சூப்பர். 1 2 ஓ என்ன இத்தனை எரர் வருது, இத்தனை இது வருவது ஏன் ஏன் ஏன்? இவனுக்கு தான் ரிசல்ட் வந்துட்டு ஆஃப் லென்த் என்னன்னானுங்க. ஓ அப்போ இது சைஸ், இதனோட சைஸ் queries டாட் லென்த். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி. அப்பவுமே ஏன் 0 இருக்கு? ட்ரை ரன் பண்ணி பார்ப்போமா? 1,4 இதுக்குள்ளே தான் வரும். இதுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால இதுக்குள்ளே வருது. ஸோ 1 ஆட் ஆகுமா? 1 அதனோட கலர் வந்துட்டு 4. டெஸ்டின் கலரில் 4 ஆட் ஆகும். சைஸ் ரிசல்ட் ஆஃப் 5 வந்துட்டு அப்போது ஒரு எலமெண்ட் தான் இருக்கும், அந்த செட்டு சைஸ் வந்துடும். அடுத்து 2,5 ஓகே இதாயிரும். ஸோ ஆனால் திரும்பி எனக்கு 1,3 வர்றப்போ இதுக்குள்ளே வந்திருக்கணும். ஆனால் ஏன் வரலை? int previous color equal to hm dot get all previous color ஸ்டோர் ஆகிருக்கணும். ஏன் இங்கே செட்டு 0 நல்லாச்சு? ரிமூவ் ரிமூவ் ப்ரீவியஸ் கலர் தானே, இப்போ ஒரு கலர் தான் ரிமூவ் ஆகிருக்கணும். ஏன் 2 கலர் ரிமூவ் ஆச்சு? ChatGPT பெயிண்ட் கட்ட வேண்டியதானா? ஒரு நாள் கூட ChatGPT யூஸ் பண்ணாமல் போட முடியாதாட்டு இருக்குது. A couple of issues in the code. Loop condition is incorrect. ஓ ஓகே, நான் 1 போட்டிருக்கணுமா? அப்போது n வந்துட்டு என்னது? queries டாட் லென்த்து. நான் queries ஆஃப் 0 டாட் லென்த்துன்னு போட்டேனா? சுத்தம் இப்போ வேலை செய்யுதா? அப்பவும் வேலை செய்யலை. 1 2 1 2 வந்திருக்கு. வேறு என்ன தப்பு பண்ணியிருந்தேன்? லூப் கண்டிஷன் 1, கலர் கவுண்ட் மேப் டு ட்ராக் மணி கலர் ensure that the color is removed if no ball is using it. என்ன சொல்ல வர்றான்? எத்தனை பால் வந்துட்டு அந்த கலர் யூஸ் பண்ணுதுன்னு நம்ம செக் பண்ணணுமா? ஓகே, ஸோ இப்போ அது எப்படி செக் பண்ணுறது? கலர் கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு மேப் கிரியேட் பண்ணணுமா அதுக்கு? ஆண்டவா. ஓகே. ஆஹா, ஓகே ஓகே புரிஞ்சுதா? ஏன்னா ஓகே, இங்கே வந்துட்டு நம்ம டேரெக்டாக 1 ஃபஸ்ட்டு பாலில் 4வது பெயிண்ட் அடிச்சிருக்கோம். திரும்பி ஃபஸ்ட் பாலில் 3வது பெயிண்ட் அடிக்கிறப்ப 4 போயிடுச்சு இல்லையா? ஸோ அதனால் நம்ம 4 டேரெக்டாக செட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். பட் ஆனால் இப்போது இங்கே இன்னொரு பாலில் இந்த இடத்துல 2வது பாலுக்கு திரும்பி 4வது பெயிண்ட் அடிச்சிருந்தாங்கன்னா இந்த 4 ரிமூவ் பண்ண முடியாது இல்லையா? செட்லேருந்து ரிமூவ் பண்ணணும்னா அது போயிடும், அது தப்பு இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பியும் அந்த கலர் எத்தனை கவுண்ட் வருது அப்படின்னு சொல்கிறதுக்காக இன்னொரு மேப் கிரியேட் பண்ணுறாங்க. ஓகே, அது கலர் கவுண்ட்னு வச்சுருக்காங்க. நம்ம கலர் ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று இருப்போம். ஒரு கசகசன்னு இருக்குது கோடு. கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி வினோதமாக இருக்குது. பரவாயில்ல. ஹேஷ் மேப் 2 ஹேஷ் மேப் வச்சுட்டோமா? ஸோ
இதெல்லாம் பண்ணுறப்பவே நான் இங்கே இது கலர் ஃப்ரீக்வன்சிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். எஃப் control C color frequency dot contains key of இந்த இடத்துல கலர் தான் கீயாக இருக்கும். இந்த கலர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம், கலர் ஃப்ரீக்வன்சி டாட் போட் இந்த கலருக்கு கலர் டாட் கெட் கலர் டாட்டில் கலர் ஃப்ரீக்வன்சி டாட் கெட் இந்த கலருக்கு +1 பண்ணுறேன். ஏன்னா எத்தனை ஃப்ரீக்வன்சி இருக்கோ அதை 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். இல்லாட்டி கலர் ஃப்ரீக்வன்சி டாட் போட் COLYOR, 1 அந்த கலர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அக்கர் ஆகுது. ஸோ ஒரு டைம் வந்துருக்குன்னு சொல்லி போடுறேன். ஸோ இங்கே நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி செட்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நான் செக் பண்ணணும்னா, if color frequency dot get COLYOR இந்த கலர் வந்துட்டு 0வா இருந்தால், அதாவது இல்லை 1ஆ இருந்தால், அதாச்சும் ஒரு டைம் தான் வந்திருக்கு, அப்போ வந்துட்டு நம்ம அது மேலே திருப்பி பெயிண்ட் அடிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ரிமூவ் பண்ணணும். இல்லாத பட்சத்தில் ஓகே, இல்லைன்னா அதுக்கு மேலே ஏற்கனவே பெயிண்ட் அடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், ஒவ்வொரு டைமும் இது குறைச்சிட்டு வந்துட்டே இருக்கணும். Control C +1க்கு பதிலாக -1 இப்போ வேலை செய்யணும்ல, பார்க்குறேன். என்னென்னமோ வருது யாராவது ஒழுங்காக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருந்துருக்கலாம். என்னடா போடுறீங்க அப்படியா? தப்பான அவுட்புட்டாச்சும் வந்துச்சு. என்ன ஓகே, கலருக்கு பதிலாக கலர் ஃப்ரீக்வன்சி போட்டேன். தப்பு தான், இது தப்பு தான். Control C அந்த கலருக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னு நான் பார்த்து அது இன்க்ரிமெண்ட்டோ டிக்ரிமெண்ட்டோ பண்ணணும். தப்பு தான் வருது. ChatGPT பையா, என்னடா இது? Few bugs and logical issues are fixing incorrect handling of color frequency map. If color frequency dot contains key of color வந்துட்டு இருந்தால் color frequency dot port increase its count, correct, but then you immediately overwrite it with one resetting the frequency. அட else போட முட்டேன் அப்போ நான் இங்க else இப்போ முழு தப்பையும் பார்த்துட்டு இருக்கணும். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு இங்கே வந்துட்டேன். ஓகே, இது ஒரு தப்பா? இன்கரெக்ட் ரிமூவல் ஆஃப் ப்ரீவியஸ் கலர். அதான் ப்ரீவியஸ் கலருக்கு நம்ம செக் பண்ணி தான் ரிமூவ் பண்ணால் ஒன் இட்ஸ் என்ன சொன்ன, யூஆர் செக்கிங் இன்ஸ்டெட் ஆஃப் ஆட ப்ரீவியஸ் கலர் நான் செக் பண்ணணும். அதுக்கு பதிலாக நான் கலரை செக் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கலர் வந்துட்டு இங்கே இருக்கா? ஏன்னா நான் கலரை செக் பண்ணிட்டு ப்ரீவியஸ் கலர் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ப்ரீவியஸ் கலர் இது இருந்துச்சுனால் ப்ரீவியஸ் கலர் இல்லைன்னா அந்த ப்ரீவியஸ் கலரோட கவுண்ட்டை நான் குறைக்கிறேன். அடி அப்போ தப்பா வருது. எத்தனை தப்பு தான் இருக்கு சிறு வெர்ஷன். நான் இந்த கோடை யூஸ் பண்ண மாட்டேன். இவன்ட்ட நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் விட மாட்டான். ஓகே, இன்கரெக்ட் ஹேண்ட்லிங் ஆஃப் கலர் ஃப்ரீக்வன்சி. திரும்பியுமா அப்டேட்டிங் ஹெச்எம்மா? நான் இங்கே ஹெச்எம் பண்ணேன். இன்கரெக்ட் ஹேண்ட்லிங் ஆஃப் பிஃபோர் அப்டேட்டிங் ஹெச்எம். இஃப் கலர் ஃப்ரீக்வன்சி கண்டென்ஸ் கலர்னா
அந்த கலரை போடுறோம். இஷ்யூ யுவர் அப்டேட்டிங் கலர் வந்து பிஃபோர் ஹேண்ட்லிங் த ப்ரீவியஸ் கலர். பால் கலர் அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் கலர் ஃப்ரீக்வன்சி எத்தனை கலர் இருக்குன்னு நான் ஹேண்டில் பண்ணக்கூடாதா? சரி கரெக்டு. ஓகே அப்படின்னே வச்சுக்கலாம். ஆனால் இது பண்ணுறதுனால எனக்கு இங்கே தானே நான் செக் பண்ணுறேன். ஆனால் கலர் ஃப்ரீக்வன்சி அப்போ நான் இங்கே தானே எனக்கு வேணும். என்ன தாண்டா இப்போ உங்களுக்கு பிரச்சனை இப்போது? பால் டூ கலர்லாம் எதுக்கு வச்சுருக்கானு இவனுக்கு ஹெச்எம்னு யூஸ் பண்ண மாட்டானுங்களா? சும்மா ஹெச்எம் டாட் கண்டென்ட்ஸ் பால்னா ப்ரீவியஸ் கலர் எடுத்துடுறோம். ப்ரீவியஸ் கலர் எடுத்துகிட்டு கலர் ஃப்ரீக்வன்சி டாட் புட் அங்கே தான் நம்ம கலர் ஃப்ரீக்வன்சி உள்ளே போடுறோமா? ஓகே அந்த கலர் இருந்துருச்சுன்னா ஏற்கனவே அதே பாலுக்கு ரெண்டாவது டைம் பெயிண்ட் அடிக்கிறோன்னா அந்த கலர் அடிக்கிற பெயிண்ட் வந்துட்டு ஃப்ரீக்வன்சி செக் பண்ணுறோம் இப்போ தான். ஓகே ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் செட் கொடுத்துட்றேன். நான் வந்துட்டு எப்போ நான் இங்கே கண்டென்ட்ஸ் செக் பண்ணுவோன்னா முதல்ல நான் இங்கே ஆட் பண்ணால் தானே நான் இங்கே கண்டென்ட்ஸில் செக்கே பண்ண முடியும். இங்கே நான் கலர் ஃப்ரீக்வன்சி டாட் புட்டு ப்ரீவியஸ் கலர் -1 முதல்ல எனக்கு இங்கே ப்ரீவியஸ் கலர் ஃப்ரீக்வன்சி டாட் கெட்டு ப்ரீவியஸ் கலர்னு போட்டுருவோம் இல்லையா? அப்போ நான் இதுக்கு முன்னாடியே கலர் ஃப்ரீக்வன்சி அப்டேட் பண்ணியிருந்தா தானே நான் கெட் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு வேல்யூ வரும். லூசு பையன் எடுத்தோன்னே கலர் ஃப்ரீக்வன்சி டாட் கெட் போட்டிருக்கான். எங்கே அப்டேட் பண்ணுவான் அப்போது? ஷபா முடியல சாமி.